ஆனவன் எப்படி வாலிபர் பிசாசானவன் எப்படி வாலிபர்களை வஞ்சிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவன் வாலிபர்களை வஞ்சிக்கும் போது வாலிபர்களுக்குள்ள என்ன நடக்குன்னா அவங்க தேவ திட்டத்துல இருந்து விலக்கப்படுறாங்க. அவன் அதை எப்படி வஞ்சிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எரேமியா 12:8 பார்த்தோம்னா, என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தைப் போல் எனக்கு ஆயிற்று. அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது. ஆதலால் அதை வெறுக்கிறேன். இங்க என்ன குடுத்திருக்குன்னா, ஒரு சிங்கம் காட்டுல சிங்கம் எப்படி இருக்கும்னா, அது சுதந்திரமா இருக்கும். அது ஒரு ராஜா. சிங்கம்னாலே ராஜான்னு சொல்லுவாங்க. அது ஒரு விலங்கு. ஆனா அத ராஜான்னு சொல்லுவாங்க. இந்த ராஜா வந்து சுதந்திரம். அந்த நாட்டுக்கு அந்த காட்டுக்கே அதுதான் ராஜா. ஆனா இதுக்கு வந்து என்னன்னா, நம்மளோட சத்தம் இப்ப என்னோட சத்தத்தெல்லாம் பேச்சுன்னு சொல்லுவோம், வார்த்தைன்னு சொல்லுவோம். மனுஷர்களோட ஒவ்வொரு சத்தமும் பேச்சு, வார்த்தைன்னு சொல்லப்படுது. ஆனா, சிங்கத்தோட சத்தத்த வந்து கெர்ச்சிக்குது. சிங்கம் கெர்ச்சிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, சிங்கம் அந்த கர்ச்சிக்கிறத வந்து அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால, அந்த கர்ச்சனைய அது வெறுக்குது அப்படின்னு இந்த வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சொந்தமான ஒரு குரல் அதுக்கு விரோதமா இருக்கும்போது, அந்த விரோதத்த அது வெறுக்குது. அப்படிங்கிறத இந்த வசனத்துல நான் கற்றுக்கொண்டேன். ஏசப்பா எனக்கு இந்த வசனத்த வெளிப்படுத்துனாங்க. இதுல இருந்து நம்ம பிசாசானவன் எப்படி நம்மள வஞ்சிக்கிறான் அப்படின்னா, சொந்தமான ஒரு சில விஷயங்கள், நமக்கு சொந்தமான ஒரு சில விஷயங்களிலிருந்து பிசாசானவன் நம்மள வஞ்சிக்கிறான். அந்த சொந்தமான ஒரு சில விஷயங்கள நம்ம வெறுக்க பழகும்போது, நாம பிசாசானவன வஞ்சனையில இருந்து நம்ம தப்புவிக்கப்படுறோம். தேவ திட்டத்துல தெளிவா வழிநடத்த நம்மளால முடியும். நம்மை நாமே வழிநடத்த முடியும். அது எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்மளோட பிறப்பின் கவனம் வேணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பிறப்பின் கவனம். அதுல எப்படின்னா, நம்ம தீர்க்கதரிசி மூலமா பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் எப்படி பிறந்தாருன்னா, அவங்களோட அம்மா, அப்பா நல்ல ஊழியம் பார்க்கிறவங்க, கர்த்தரோட இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி ஒரு சொப்பனத்தின் மூலமா வெளிப்பட்டு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு யோவான் ஸ்நானன் யோவான்னு பேர் வச்சு, அவரோட பேரு யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து தீர்க்க தரிசன நிறைவேறுதலால் பிறக்கப்படுறாங்க. இன்னொன்னு எப்படின்னா, யோசேப்பு. இவர் வந்து எப்படின்னா, வாலிப பையன். ஆனா, சொப்பனத்தின் மூலமா ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர்ட்ட கற்று கற்று பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, மரியாள வந்து என்கேஜ்மெண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்ல ஊர் மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தப்பா இருக்கிறாங்க, அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்கன்னு. இந்த யோசனைய கேட்டு கூட மக்களோட அந்த யோசனைய வச்சு, யோசேப்பு என்ன முடிவு பண்றாரு, ரகசியமா அவள தள்ளிவிட யோசிக்கிறாரு. ஆனா, ஒருவேள தள்ளி விட்டிருந்தாரு அப்படின்னா, என்ன ஆயிருக்கும்? கர்த்தர் சொப்பனத்தில் எச்சரிக்கிறத அசால்ட்டா எண்ணியிருப்பாரு. அலட்சியமா எண்ணியிருந்தாரு அப்படின்னா, இயேசுவை வளர்க்கும் தேவ திட்டத்த அவரு இழந்திருப்பாரு. அதனால யோசேப்புவோட பிறப்பு எப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அழைக்கப்படுவதற்காகவே அவரு பிறந்திருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவ வளர்க்கிறதற்கான ஒரு அழைப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. அவரோட பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா நான் பார்க்கிறேன்னா, அழைக்கப்படுவதற்காக பிறக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தர் அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எப்படின்னா, ஏசப்பா அழைக்கப்படுவதற்காகவே பிறக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலரோட அம்மா, அப்பா வந்து கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அவங்க வந்து குழந்தை இல்லாம குழந்தைக்காக ஜெபம் பண்ணி, பொருத்தனை பண்ணி பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு என் பையன சாமுவேலா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பினால பிறந்திருப்பாங்க. இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள்னா, தீர்க்க தரிசன நிறைவேறுதல், அவரோட வாக்குத்தத்தத்த நிறைவேறுதலா பிறக்கப்படுற குழந்தைங்க. இந்த குழந்தைங்களுக்கு யோவான் ஸ்நானன் மாரி ஒரு அழைப்பு இருக்கும். ஆனா யோசேப்பு மாதிரி நான் புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்ற குழந்தைகள், புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்ற வாலிபர்கள் அநேகர் இருக்காங்க. இவங்க வந்து அழைக்கப்படுவதற்காகவே பிறந்திருக்காங்க. முதல்ல நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம பிறப்பு, நம்ம அழைக்கப்படுவதற்காக பிறந்திருக்கிறோம். நம்ம தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக பிறந்திருக்கிறோம். இந்த 2 காரியத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, ஆசையில் முடிவு. 2வது ஹெட்டிங் வந்து என்னதுன்னா, ஆசையில் முடிவு. நம்ம ஆசைப்படுற எல்லாத்துலயுமே ஒவ்வொரு முடிவு இருக்கும். ஆனா, அந்த ஆசை சரியானதா இருந்துச்சுன்னா, அந்த முடிவு தெளிவா இருக்கும். ஆசையில ஒரு முடிவு எடுக்கிறோம். அது தவறா போயிருச்சுன்னா, மொத்தமா முடிஞ்சிரும். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன பத்தி பார்க்கிறோம். சீகேம் அப்படிங்கிற ஒரு வாலிபன். இவர் என்ன பண்றாரு, இவர் ஏவியன். இவர் தான் அந்த தேசத்தோட பிரபு. ஏவியன் தேசத்தோட பிரபு இவர்தான். இவர் என்ன பண்றாருன்னா, தீனாள்னு ஒரு வாலிப பெண்ணை பார்த்து, இந்த தீனால வந்து ஆசை கொண்டு, உடனே தவறு செய்ய ஒரு முடிவு எடுக்கிறாரு. தவறு பண்றாரு. இதனால இவர் இழக்கிறது என்னன்னா, தன் ஜீவனை இழக்கிறாரு. சோ, அவரோட ஜீவன் மட்டும் இல்ல, அவரோட தேசத்துல உள்ள அத்தன ஆண்களோட ஜீவன்களுமே இழக்கப்படுகிறது. இவரோட சொந்த ஆசையில எடுத்த ஒரு முடிவின் காரணமாக. இப்போ இதுல என்ன பார்க்கிறோம்னா,
இந்த சீகே ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. இல்ல நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பெரியவங்கள்ட்ட பேசிக்கலாம்னு கொஞ்சம் ஆசைய தள்ளி வச்சிருக்கலாம். ஆசையில டக்கு டக்குன்னு முடிவெடுத்து மொத்தத்தையும் இழந்துக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. இவர் தான் பிரபு. அந்த இடத்த வழிநடத்தக்கூடிய ஒரு பிரபு. இவர் தன்னோட சுதந்திரத்த என்ன பண்றாருன்னா, ஆசையில இழந்து விடுகிறார். இவருக்கு விரோதமா என்ன இருக்குன்னா, ஆசை இருக்கு. இந்த ஆசை வந்து சொந்த ஆசையே அவரோட சொந்த இந்த சுதந்திரத்த ஃபுல்லாவே இழக்க வச்சிருச்சு. இத அவர் வெறுத்திருந்தார் அப்டின்னா, அவர் இன்னைக்கு அவர் ஜீவன பாதுகாத்திருக்கலாம், சொந்த நாட்ட பாதுகாத்திருக்கலாம். இன்றும் பிரபுவா அந்த இடத்துல சுதந்திரமா இருந்திருக்கலாம். சோ இவர் அழிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இவரோட ஆசை. இவர் ஆசையில எடுத்த ஒரு அந்த முடிவு. இன்னொன்னு அதே அதிகாரத்துல 1வது வசனத்துல பார்த்தோம்னா, தீனாள் அந்த வாலிப பெண் என்ன பண்றா, இந்த தேசத்து பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சுற்றி பார்க்க ஆசைப்படுறா. இந்த ஆசையில சுத்தி பார்க்க கிளம்பிறவும் செஞ்சுட்டா. முடிவெடுத்து கிளம்பிட்டா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணு ஒரு இல்ல நம்ம தோழிகளோட போகலாம். இல்லாட்டி ஒரு கூட பிறந்த சகோதரரோட போகலான்ட்டு ஒரு துணையோட போயிருக்கலாம். போயிருந்தா இந்த தவற தவிர்த்திருக்கலாம். நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால, நம்மளோட ஆசையில எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால நம்ம பல காரியங்கள இழந்து இன்னைக்கு தவிக்கிறோம். அதுதான் அந்த வாலிப பருவத்துல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே முக்கியமானது. இது எப்படி பார்க்கலாம்னா, நம்ம ஸ்டடீஸ்க்கு படிப்புறதுக்கு எடுப்போம். 11th எடுக்கிற குரூப் முக்கியமானது. காலேஜ்ல எடுக்கக்கூடிய அந்த கிளாஸ் முக்கியமானது. இத வந்து எப்படி எடுக்கணும்னா, தேவ சித்தத்த அறிந்து எடுக்கணும். என் ஃப்ரெண்டு பிகாம் படிக்கிறா. சோ நானும் பிகாம் போறேன். இப்படி போனோம்னா, அது தேவ சித்தம் வழிநடத்துதல் சரியா இருக்கும்னா இருக்காது. நம்ம கர்த்தர அறிந்து கொண்ட நாம எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னா, கர்த்தரிடம் அமர்ந்து அவர்கிட்ட கேட்டு இது அவருக்கு சித்தமாங்கிறத தெரிஞ்சு முடிவெடுக்கணும். படிக்கிறதுல மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ செலக்ட் பண்றதுல, நம்ம ரிலேஷன்ல அதாவது நம்ம சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள்ட்ட பேசும்போது, நம்ம எப்படி பேசுங்கிறோங்கிறத முடிவெடுத்து நம்ம பேசணும். ஆசையில வாயில் வருகிற வார்த்தைகள்ல பேசணும், இந்த சரீரத்துல பேசணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம தவறுதலா முடிவெடுக்க வாய்ப்பு உண்டு. இதே போல தான் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, திருமண காரியங்கள பார்க்கிறோம். திருமண காரியத்த குறித்து பார்க்கும்போது, யாக்கோப பார்த்தோம்னா, ராகேல காதலிக்கிறாங்க. ராகேல் மேல ஆசை கொண்டு 7 வருஷம் வேலை பார்த்து உழைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சித்தமோ லேயாள் மீது இருக்கிறது. இந்த லேயாள் கொண்டு தான் யாக்கோபோட அடக்கம் பண்ணப்பட்டது லேயாள் தான். கடைசி வரைக்கும் யாக்கோபுக்கு உறுதுணையா இருந்தது லேயாள் தான். ராகேல் ஒரு விக்கிரகத்த தன்னோட வச்சு யாக்கோபுக்கு விரோதமா தான் இருந்தாங்களே ஒழிய, அவங்க யாக்கோபுக்கு சப்போர்ட்டா இல்ல. கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள நம்ம முடிவெடுக்கும்போது மட்டும் தான், நம்மளோட சுதந்திரத்த நம்ம சுதந்திரத்த நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஆசையில முடிவெடுக்கிற காரியங்கள நாம விரோதிக்க கத்துக்கொள்ளணும். எப்படி சிங்கம் தன்னோட விரோதிக்கிற கெர்ச்சனைய வெறுக்க கத்துக்கிட்டதோ, அதே போல நாம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆசையில முடிவெடுக்கிறத வெறுக்க கத்துக்கொள்ளணும். இல்ல இது என் ஆசையில எடுக்கிற முடிவு. இத நான் கர்த்தர்ட்ட வச்சு இது சரியான்னு கேட்டு நான் இத முடிவெடுப்பேன். அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் உறுதியா இருக்கணும். 3வதா காரியம் பார்க்கிறோம் அப்படின்னா, ஆலோசனை. நமக்கு வாலிப வயசுல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆலோசனை. இந்த ஆலோசனை வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்லுது. எனக்கு ஒரு விஷயம் ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா, தேவ திட்டத்த நம்ம தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. சோ, எனக்கு ஒரு ஆலோசனை இருக்கணும். மேய்ப்பன் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்திலோ அ ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்படிங்கிற மாரி இருக்கு. சோ, ஆலோசனை இல்லன்னா, நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா, சாரி மேய்ப்பன் இல்லாத இடத்துல ஆடுகள் சிதறடிக்கப்படும். அ ஆ ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அப்படிங்கிற அந்த வசனம், இது எது குறிக்குன்னா, நமக்கு சரியான வழிநடத்துதல் இல்ல அப்டின்னா, நாம என்ன பண்ணிருவோம்னா, விழுந்து போயிருவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்டின்னா, மோசேய கொண்டு பார்க்கலாம். மோசே ஃபர்ஸ்ட் பார்வோன் அரண்மனையில வாழ்றாரு. ஆனா, அவர் ஒரு இஸ்ரவேலன். தன்னோட மக்கள் மீது கொண்ட அன்பினால அந்த வாலிபன் என்ன பண்றாருன்னா, ஒரு இஸ்ரவேலர அடிச்ச ஒரு பார்வோன வந்து கொன்றுறாரு. கொன்னு போட்டுருறாரு. அடுத்து 2வது நாளு 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடும்போது விலக்கி விடுறாரு. அதுல ஒரு இஸ்ரவேலன் கேட்கிறான், "நீ என்னையும் கொல்ல பார்க்கிறியா?" அப்படின்னு கேட்ட உடனே ஓடிடுறாரு. அவரால நின்னு பதில் சொல்ல முடியல. பயத்துல ஓடிடுறாரு. இதுல என்னன்னா, மோசேக்கு நம்ம ஒரு வாலிபன், நான் ஒரு சிங்கம், நான் ஒரு சிங்கம். ஏன்னா இது என்னோட சுதந்திரம். நான் வந்து மக்கள காப்பாத்த முடியும் அப்படின்னு தன்னை பலப்படுத்துறாரு. நான் தான் கெத்து அப்படிங்கிற மாரி தன்னோட வாலிபத்த வந்து சிங்கமா நெனச்சுட்டாரு. வாலிப பிள்ளைகள் மனதுல கொள்ள வேண்டியது வாலிபம் சிங்கம் அல்ல. இந்த வாலிபத்த கர்த்தர்ட்ட கொடுத்தா தான் என் தேவன், நம்ம தேவன் தான் சிங்கம் போன்றவர். அவர்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது தான் நம்ம சிங்க குட்டிகளா மாற முடியும். அதே மோசேவ கர்த்தர் அழைத்துக் கொண்டு வரும்போது, வாலிப வயதில் இல்லாட்டியும் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வரும்போது, அவருக்கு பின் அவரை எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்டவங்க இப்பவும் கேட்கிறாங்க. ஆனா மோசே ஓடல. கர்த்தர்ட்ட
ஆலோசனை கேட்டு வழி நடத்துறான். சோ இந்த ஆலோசனை அப்படிங்கிறது வந்து நம்ம வாலிபத்தை கெத்தா நினைச்சிட்டோம்னா நம்ம ஓடிருவோம். பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடிருவோம். விரோதிச்சாங்கன்னா விரோதத்தை வெறுக்காம விரோதிக்கிறவங்கள வெறுத்துருவோம். மோசே முதல்ல ஓடிட்டாரு. அடுத்து இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டாலும் அவர் ஓடல. அவரு தேவன்ட்ட ஆலோசனை கேட்டு இங்க வந்து செய்றாரு. இது காரணம் இஸ்ரவேலர் அவர் வெறுக்கல. இஸ்ரவேலரோட அந்த விரோதத்தை மட்டும்தான் அவர் வெறுக்கிறாரு. அதனாலதான் தேவ பாதத்துல அமர்ந்திருக்கிறாரு. சோ நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்வதிலும் ஆலோசனை கொடுப்பதிலும் கவனமா இருக்கணும் வாலிப வயசுல. ஆலோசனை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? தேவ மனிதர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நம்ம காத்திருக்கணும். மோசே காத்திருந்தது போல வனாந்தரத்திலே. அது மாதிரி நம்ம காத்திருக்கணும். ஆலோசனை கொடுப்பதில தேவ ஆலோசனையை பெற்று மக்களிடம் ஆலோசனை கொடுப்பதில இந்த வாலிப வயதில் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா, நம்ம இந்த வாலிப வயசுல என்ன நினைக்கணும்னா, அப்படி இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி தான். இந்த வாலிப வயசுல நம்ம என்ன நினைக்கணும்னா, கண்டிப்பா நான் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னா, என் தேவன் தான் சிங்கம் அப்படின்னு நினைக்கணும். நம்ம வந்து சொந்த இந்த ஆசைகள வெறுத்து, சொந்த இந்த ஆலோசனைய வெறுத்து, என் தேவன் சிங்கம், அவர் எடுக்கிற அவர் சுதந்திரம் தான் என் சுதந்திரம். நான் வந்து ஆலோசனைக்குள்ள தான் இருப்பேன். தேவனுக்கு ஆலோசனைக்குள்ள தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பிசாசானவன் நம்ம வஞ்சிக்கிறதுல இருந்து நம்ம வழி விலக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசையில முடிவெடுத்தோம்னா, பிசாசானவன் வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். 2வது நம்ம பிறப்ப குறித்து நம்ம தெளிவா இல்ல. என்ன ஏசப்பா தான் அழைச்சிருக்காங்க. நான் அழைக்கப்படுவதற்காகவே பிறந்திருக்கிறேன்னு இந்த பிறப்ப குறித்து நான் தெளிவா இல்ல அப்படின்னா, பிசாசானவன் நம்மள ஈஸியா வந்திச்சிருவான். 3வது ஆலோசனை கொடுக்கிறதுலயும், ஆலோசனை எடுக்கிறதுலயும் நம்ம தெளிவா இல்ல அப்படின்னா, பிசாசானவன் நம்மள ஈஸியா வஞ்சிச்சிருவான். இந்த வஞ்சிக்கும்போது என்ன நடக்கும்னா, தேவன் நம்மள குறித்து யோசேப்பு எப்படி இயேசுவ வளர்க்கிறதற்காக யோசேப்ப கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. அதே போல மரியாள தள்ளி விடாம மக்களுக்கு மனித மக்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம, இல்ல தேவன் என்ன சொப்பனத்துல எச்சரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளையை பின்பற்றி சொப்பனத்தில் கேட்ட அந்த காரியத்தை மனசுல வச்சு 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவறுக்கும் தேவன் சொப்பனத்துல எச்சரிக்கிறாரு. பிள்ளையை கூட்டிட்டு இங்க போ, பிள்ளையை கூட்டிட்டு அங்க போ, எருசலேமுக்கு போ. ஒவ்வொரு காரியங்களிலும் சொப்பனத்துல வெளிப்படுத்தப்படுகிறாரு. சோ இன்று நம்ம ஒரு காரியத்துல சொப்பனத்துல வெளிப்படுத்தப்பட்டுட்டோம்னா, பிசாசானவன் வஞ்சனைக்குள்ள கீழே விழுந்துடுறோம். ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு நம்ம வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு சொல்லி சாட்சியா சொல்றது வேற, கர்த்தரை மேன்மைப்படுத்துறது நம்ம பெருமைக்காக சொல்லி அநேக இடங்கள்ல வீழ்ந்து போகிறோம். பிசாசானவனுக்கு வழி கொடுக்கிறோம் நம்ம பெருமையினால. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வாலிப வயசுல என்ன பண்ணணும்னா, அவன் எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்ம சொந்த காரியங்கள்ல ஆலோசனை எடுக்கிறதுல சொந்தமா எடுத்துறாதீங்க. தேவ திட்டத்துல இருந்து வச்சு, தேவ கர்த்தர்ட்ட வச்சு, இல்லாட்டி தேவ ஊழியர்கள்ட்ட கேட்டு உங்கள வழிநடத்துற உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடுட்ட ஒரு ஆள்ட்ட கேட்டு முடிவெடுங்க. இன்னொரு விஷயம், நம்ம பிறப்புல குறிச்சு தெளிவா இருக்கணும். என் தேவன் என்னை அழைக்கப்படுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். அவரோட அழைப்புக்காக நான் பிறந்தப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கிறதுல முடிவா இருங்க. என் தேவனோட அழைப்ப நான் நிறைவேற்றுவதற்காக பிறந்திருக்கிறேன். இந்த வாலிப வயசுல அர்ப்பணிச்சாதான் அவரோட அழைப்ப நான் முழுவதுமா நிறைவேற்ற முடியுங்கிறதுல தெளிவா இருங்க. இன்னொன்னு, ஆசையில முடிவு, சரீரத்துல முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாலே பிசாசானவன் வஞ்சித்துருவான். எப்படி ஏவாள் சரீரத்துல முடிவெடுத்தாங்க. இந்த சரீரத்துல முடிவெடுக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த சரீரத்த நம்ம ஜெயிக்க பழகிட்டாலே, ஏவாள் ஜெயிக்கலங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. இன்று நாம ஜெபிக்கல, நம்ம சரீரத்துல ஜெயிக்கல அப்படின்னா, நமக்கு பதிலாக நம்மளோட திட்டத்துல வேற ஒருத்தர் இருக்கலாம். இல்லாட்டி நம்ம இன்றும் ஒரு கஷ்டமான பாதையில யோனா எப்படி நினிவேக்கு போகாம தர்ஷுக்கு போகும்போது மீனின் வயிற்றில 3 நாள் இருந்தாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, யோனாவோட பிரயாணம் கர்த்தர் எப்படி வச்சிருந்தாருன்னா, ஒரு கப்பல்ல சொகுசா அழகா காத்து வாங்கிட்டு போகணும்னு யோனாவ அழைச்சிருந்தாரு. ஆனா யோனா என்ன பண்ணாருன்னா, தர்ஷுவுக்கு ஓடிட்டாரு கப்பல்ல. இது தர்ஷுவுக்கு ஓடுன வழி மாறி ஓடுனதுனால, விட்டு விலகி ஓடுனதுனால என்ன ஆச்சுன்னா, அவர் மீனின் வயிற்றுல பிரயாணம் பண்ணாரு. கப்பல்ல பிரயாணம் பண்ண வேண்டிய யோனா, கப்பல்ல பிரயாணம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்ட யோனா, விட்டு விலகி போனதுனால எதுல பிரயாணம் பண்ணாரு தெரியுமா? மீனோட வயிற்றுல, அந்த நாத்தத்துல, அந்த இருட்டுக்குள்ள பிரயாணம் பண்ணாரு. இன்று வாலிபர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கர்த்தரோட திட்டத்துல இருந்து நம்ம விலகணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மள அழைச்சிட்டாரு. நம்ம பிறப்பு கர்த்தர் அழைக்கப்படுவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். ஆலோசனையை குறித்தும், இந்த சரீர ஆசைகளை குறித்து மட்டும் நம்ம தெளிவா இருந்துக்கணும். நம்மளோட ஒவ்வொரு நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கைடு கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பண்ணணும்னு கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ குறிச்சு ஷேர் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சரியா, தப்பா, இப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்னு குறித்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ரிலேஷன் ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னு பட்டுச்சுன்னா, உடனே உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடு கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தந்தை கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க.
அவங்க உங்கள சரியான தேவ திட்டத்துல வழிநடத்துவாங்க. பைபிள் வாசிக்கிறதுல விட்றாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஒதுக்கி கர்த்தருக்காக செலவிடும்போது கர்த்தர் உயர்த்துவாரு. இப்படியாக நம்ம வந்து இந்த வசனம் சொல்லப்பட்டது போல, சிங்கம் அது சுதந்திரத்தமா இருந்தாலும், அதுக்கு விரோதமா கர்ச்சனை, அதோட கர்ச்சனை அதுக்கு விரோதமா இருந்தாலும் அத வெறுக்குது. எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு கை அழுகிட்டு, இந்த அழுகுன கைய அவன் உடம்புல வச்சிருந்தான்னா, அவன் சரீரம் முழுவதுமே அழுகிரும். அந்த அழுகுன கைய அவன் எடுத்தா தான், அவன் உயிரையும் அவன் சுதந்திரமா வாழ முடியும். அவன் சரீரத்த அவனால பாதுகாக்க முடியும். சரீரத்த பாதுகாக்கிறதுக்கும், அவன் சுதந்திரமா வாழுகிறதற்கும் அழுகப்பட்டதை எடுத்தாக வேண்டும். பிசாசானவன் எதுலலாம் நம்மள வஞ்சிச்சிருக்கிறான், இந்த மாரி காரியங்கள நம்மள வஞ்சிச்சிருந்தான்னா, அத விட்டு விலக என்ன வழின்னு உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடு கிட்ட கேளுங்க. ஸ்பிரிச்சுவல் கைடு இல்லாம தயவு செஞ்சு வாலிப பிள்ளைங்க இருந்துறாதீங்க. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் கைடு வைங்க. திருமண காரியங்கள குறித்து கவனமா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ குறிச்சு கவனமா இருங்க. ரிலேஷன குறிச்சு கவனமா இருங்க. அதாவது சொந்தக்காரர்கள், உறவினர்களை குறித்து கவனமா இருங்க. ஒவ்வொரு செயல்களை குறித்து, ஒவ்வொரு முடிவுகளை குறித்து நம்ம கவனமா இருக்கும்போது, நம் பிசாசானவன் வஞ்சிக்கிறதுல இருந்து வஞ்சிக்கிறதை விட்டு தப்பிச்சு, தேவ திட்டத்துல தெளிவா நம்ம வழி நடக்க முடியும். ஜெபிப்போமா? ஹalleluya ராஜா, ஹalleluya ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு கொடுத்த நீர் தகப்பனே, இந்த தரிசனத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ராஜா நீர் எங்களோடு வந்திருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தில் பேசியிருக்கிறீங்க ராஜா. ஆமென் தகப்பனே. அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க ஏசப்பா. நீங்க சிங்கம் தகப்பனே. நாங்கள் எங்களோட தகப்பனே வாலிப வயதை சிங்கமாக எண்ணாமல், அப்பா உங்கள சிங்கமா நாங்க என்றோம் தகப்பனே. என் தேவன் சிங்கமா இருக்கிறதுனால அவரோட சுதந்திரத்த நான் சிங்க குட்டியா இருந்து அவரோட சுதந்திரத்த நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சொந்த கர்ச்சனையை நான் வெறுத்து வெறுத்து இருக்கும்போது, அப்பா உம்முடைய தகப்பனே சொந்த அப்பா சிங்கத்தோட சுதந்திரத்த நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு கேளுங்க. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. என்ன சிங்கக்குட்டியா மாற்றுங்க ஏசப்பா. என்னோட யூதா சிங்கம் நீங்க தான் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya ராஜா. சொந்த சரீர ஆசைகள்ல இதுவரைக்கும் நம்ம முடிவெடுத்திருப்போமானா, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. இந்த ஆசைகள நான் சொந்தமா முடிவெடுத்து, அப்பா தீனால போல தவறிட்டேன். ஒரு தேசத்த அழிக்கிறதற்கு தீனாலோட முடிவு காரணமா இருந்துருச்சு. சீகேம் அப்பா தன்னோட சொந்த பிரபுவா இருந்திருக்காரு ஏசப்பா தேசத்தோட. அவனோட சொந்த தேசத்தையே அவன அழிக்கிறதற்கு அவன் முடிவு காரணமா இருந்துருச்சு தகப்பனே. அந்த ஆசை காரணமா இருந்துருச்சு. என்னோட சரீர ஆசைகளை, அப்பா உமக்கு விரோதமா இருக்கிற ஆசைகளை, உம் திட்டத்திற்கு விரோதமா இருக்கிற ஆசைகள், அப்பா உம்முடைய தகப்பனை பிசாசானவனுக்கு வஞ்சிக்கிறதற்கு இருக்கிற அந்த வழி கொடுக்கிற ஆசைகளை அப்பா உம்முடைய கரத்துல வைக்கிறேன் ராஜா. என்னிடத்தில் அப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தா அதை வெறுக்க எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. என்னோடு பேசுங்க ஏசப்பா. ஆமென் ராஜா. ஆமென் தகப்பனே. அப்பா ஆலோசனை பெறுவதில யார்ட்ட எப்படி ஆலோசனைகளை பெறணுங்கிறத எங்களுக்கு கத்துத்தாங்க ஏசப்பா. எங்களுக்குரிய வாழ்க்கைக்குரிய தகப்பனே, அந்த ஸ்பிரிச்சுவல் கைட எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்க எங்க வாழ்க்கைக்குரிய ஸ்பிரிச்சுவல் கைடை பெற்று தகப்பனே, அதில் வளர தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க வாழ்க்கைய, எங்க வாலிபத்தை உம்முடைய கரத்தில ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்க சாதாரண மனிதர்களைப் போல பிறக்கல தகப்பனே. எங்களை அழைக்கப்படுவதற்காக நீங்க பிறக்க வச்சிருக்கிறீங்க தகப்பனே. தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்க பிறந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்கள வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா எங்கள உம்முடைய கரங்கள்ல ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பா. எங்க ஆமென் தகப்பனே. ஏசப்பா நாங்க தகப்பனே என்னோட பிறப்பு ராஜா நான் அழைக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து என்னை அழைப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஓடுவதற்காக பிறக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனமாக அவர் வாக்கில் உரைத்து வைத்திருக்கிறதுக்காக நான் பிறக்கப்பட்டிருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லிருவோம். ஹalleluya ராஜா. அப்பா உம்முடைய அழைப்பை நிறைவேற்ற, அப்பா உம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்தும்னு கேளுங்க. அப்பா உமக்காக தகப்பனே பயன்பட எங்களுக்கு ஆலோசனையை கொடுங்க தகப்பனே. எங்களுக்கு வழிநடத்துதலை கொடுங்க ராஜா. பிசாசானவன் வஞ்சிக்கிறதுல இருந்து நாங்கள் எப்படி விலகலாங்கிறத கற்றுக்கொண்டிருக்கிறோம் ராஜா. சொந்த காரியங்கள் அப்பா விரோதமா இருக்கும்போது அதை வெறுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. யூதா ராஜா சிங்கமா இருக்கிற அப்பா உம்முடைய சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமென் ராஜா. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த வாலிப கவுன்சிலிங்காக தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைங்கள் யூத் கவுன்சிலிங்க தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இன்னும் இந்த கவுன்சிலிங்ல அநேக பிள்ளைகள் பங்கு பெற்று உமக்காக எழும்ப வாலிப பருவத்தை உமக்காக அர்ப்பணிக்க நீர் கிருபை தாங்க ராஜா. ஆமென் ராஜா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம். பிசாசானவன் தூங்கும்போது அப்பா இருதயத்துல இருக்கிற வசனத்தை எடுத்து போடாதபடி, அப்பா அந்த இருதயத்துல இருக்கிற வசனம் அப்பா சரீரத்தில் கிரியை செய்ய, மனதில் கிரியை செய்ய, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, செவிகள் வழியாக அப்பா கிரியை செய்ய இருதயத்தில் நீர் பேசுவீராக ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் வாலிப பிள்ளைகளே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அந்த வாலிப பருவத்தை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆமென் ராஜா. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். தேங்க் யூ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். தேங்க் யூ அக்கா.